ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறது நம்மளுடைய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ எப்படி வந்து டேக் பண்ணுறோம், டேக் எழுதுறது, அந்த ஒவ்வொரு டேகுக்கும் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டைல் காம்பனன்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். பேசிக்காக வந்து கலர் மட்டும் கொடுத்தோம். ஆனால் ஸ்டைலிங்கில் வந்து கலர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களால் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியும், ஃபாண்ட் சைஸு, அதோட அப்பியரன்ஸு அண்ட் அதுக்குரிய அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஓகே, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து நம்மளுடைய சைட்டை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ காமனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு பாடி டேக் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த பாடி டேக் வச்சுட்டு இந்த பாடி டேக்குள்ளே பாடி டேக். ஓகே, ஸோ இந்த பாடி டேக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக எல்லாத்தையுமே வந்து ஒரு டிபுக்குள்ளே எழுதிடுவாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையானதெல்லாம் இப்படி எழுதுவாங்க. ஸோ டிவ் அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு மாஸ்டர் டிவாக வச்சுருப்பாங்க. அண்ட் இதுக்கு உள்ளே நம்ம போயிட்டு அடுத்தடுத்த டிவ் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ஒரு டிவாக இருக்கும். சரி, டிவ் கேபிட்டல் டி போட்டேன்னா ஓகே டிவ் அண்ட் இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு மாஸ்டர் டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு சில செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து எந்த பர்ஃபார்மன்ஸில் எந்த வகையிலும் இஷ்யூ இருக்காது. ஓகே, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே வரும். ஆனால் இதை வந்து ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் பார்க்கும்போதோ, இல்லை கூகுள் வந்து உங்களோட சைட்டை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக தேடும்போதோ, இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதால் வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிளாக் வந்து எப்போ வந்து உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் மேலே வரும் அப்படின்னா, கூகுளால் கரெக்டாக உங்கள் பிளாகில் போய் ஓகே இந்த பிளாகில் இதுக்கு மேட்சிங்கான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே டிவ்னு கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, கூகுளுடைய எஸ்இஓ அல்காரிதம்க்கு உங்களுடைய சைட்டில் பர்ஃபெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு மேட்சிங் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படும், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம HTML இருக்கக்கூடிய டேக்ஸே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், டிவ் வச்சு தான் பண்ணியிருக்கோம், ரைட்? ஆனால் ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் ஜென்ரலாக 3 டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சைட் எடுத்துக்கோங்க, இது இந்த சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹெடர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட நேவிகேஷனல் பார்லாம் இருக்கும் அண்ட் உங்களுடைய லோகோ, பிராண்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் அடுத்தடுத்த பேஜஸுக்கு போகிறதுக்குரிய லிங்க்ஸு எல்லாமே இதில் இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி இதுதான் மிடில் கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த ஹெடருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் தான் வந்து மிடில் கண்டென்ட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆக்குபை பண்ணக்கூடிய இந்த செக்ஷன், அதாவது இந்த நேவிகேஷனல் பார் இல்லாமல் இந்த கீழே ஃபூட்டர் இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு மிடில் செக்ஷன். ஓகே, கடைசியாக வந்து ஃபூட்டர் செக்ஷன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு ஏதாவது லிங்க் கொடுக்கணும், இல்லை ஃபைனலாக வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு கொடுக்குறது, இல்லை ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லிங்க்ஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபூட்டர் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ப்ராப்பராக அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ கூகுள் வந்து பார்த்தோன்னே தெரியும், ஓ இது ஹெடர் செக்ஷன், ஓகே இது வந்து ஃபூட்டர் செக்ஷன், ஸோ இந்த மெயின் செக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வேறு டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்தந்த அப்ரோப்ரியேட் டேகை ரீட் பண்ணி அந்த டேகுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட்டை இந்த சர்ச் இன்ஜின்ஸால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணக்கூடிய ஒரு சில டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாடி டேக், ரைட்? ஸோ இந்த பாடி டேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெடர் போடலாம். ஓகே, ஹெடர் அண்ட் இந்த ஹெடருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயின். ஓகே, ஸோ இந்த மெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய வெப்சைட்டோட மெயின் பாடி. ஸோ இந்த ஹெடரை தவிர, ஃபூட்டரை தவிர என்னெல்லாம் நம்ம கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணோமோ அதெல்லாம் இந்த மெயினில் வரும். அதே மாதிரி நம்ம வந்து கடைசியாக ஃபூட்டர் கொடுக்கலாம். ஓகே, ஃபூட்டர், சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹெடர் வந்துடுச்சு, அடுத்து வந்து மெயின் வந்துடுச்சு அண்ட் வந்து ஃபூட்டர் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஹெடர் வந்து எல்லா பேஜஸ்க்கும் உங்களுக்கு காமனாக இருக்கும். நேவிகேஷனல் பார் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த பேஜ் போனாலும் அங்கே வந்து காமனாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ஹோம் போகிறேன் அப்படின்னா ஹோம்க்கு அந்த நேவிகேஷன் பார் இருக்குது, ஆல் கோர்சஸ், என்ரோல்மெண்ட்ஸ், பாலிசிஸ், அபவுட் அஸ்,
இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நேவிகேஷனல் பார் வந்து காமனாக இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஹெடரில் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேவிகேஷன் வந்து இதில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன நேவிகேஷன் இருந்தாலும் சரி, இதே சேம் நேவிகேஷன் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் பிராண்டிங் இன்ஃபர்மேஷன், உங்களோட லோகோ அண்ட் உங்களோட நேவிகேஷனல் பார் அண்ட் கம்பெனி நேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஹெடரில் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபூட்டரில் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது லிங்க்ஸ், ஃபேஸ்புக் லிங்க்ஸு, சோஷியல் மீடியா லிங்க்ஸு, இல்லை ஏதாவது ஒரு காப்பிரைட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் காப்பிரைட், ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மெசேஜஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபூட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நம்ம வெப்சைட்ஸில் த்ரூ அவுட் ஆல்மோஸ்ட் ஆல் பேஜஸில் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாலிசிஸில் போனீங்க அப்படின்னா கூட பாலிசிஸில் இல்லை, அண்ட் மை என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா கூட இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபூட்டர் இருக்குது. ஆல் கோர்சஸ் போனீங்கனாலும் சேம் ஃபூட்டர் உங்களுக்கு வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் சைட்டு, இது நானாக பில்ட் பண்ணது, அதனால் இதெல்லாம் இந்த இது இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வர்றது வந்து மெயின். ஓகே, இந்த மெயின் கண்டென்ட்டில் தான் வந்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டிக்கல் எழுதுவோம், ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படிங்கக்கூடிய இந்த டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து வெறும் டிவ் அப்படிங்கக்கூடிய கண்டெய்னர் டேகை வச்சே பண்ண முடியும். ஓகே, இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஓகே, ஆனால் ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் வந்து பார்க்கும்போது, இல்லை உங்கள் கூட வந்து இன்னொரு டெவலப்பர்கிட்ட கொடுக்குறீங்க, புது டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே டிவ் டேக்காக போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த புது டெவலப்பருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டக்குன்னு புரியாது. ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது புரியாது. மோரோவர் கூகுள் நம்மளோட சர்ச் இன்ஜின்ஸ் அதுங்களாலையும் கரெக்டாக அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மெயின் அப்படிங்கக்கூடிய இந்த செக்ஷனில் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். ஓகே, ஹாய், this is an article. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன். அண்ட் இதுக்கு வந்து இன்னொன்று கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் அப்படிங்கிறது டேகாக வந்துடுச்சா. திஸ் இஸ் அன் ஐட்னரி ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவேன். ஓகே, ஸோ இப்போ லெட் அஸ் சே இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வந்து எனக்கு வந்து மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு மல்டி லைன் பேராகிராஃப் ஒன்று எழுதுகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரி எழுதலாமா. ஓகே, ஸோ நம்ம வந்து HTML லாங்குவேஜ் எழுதலாமே, HTML லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் HTML அப்படின்னு வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு வந்து மேலே நேவிகேஷனல் பார் இருக்குது, கீழே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, அண்ட் கடைசியாக வந்து இந்த ஃபூட்டர் செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே போயிட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் எழுதுகிறேன். இந்த ஆர்டிக்கலில் வந்து இப்போ 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ஒரு லேபிள் ஒரு செக்ஷனில் இருக்கும், ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சுக்கோங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் இன்னொரு செக்ஷனாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இதே நம்ம வந்து கொடுக்கலாம், செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, செக்ஷன் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதை வந்து செக்ஷனாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இப்போது ஸ்டைலிங்கோ ஏதோ ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த செக்ஷனுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த செக்ஷனுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, செக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷனை கட் பண்ணிவிட்டு, சாரி, செக்ஷன் ஸ்மால் இஸ் ரைட், செக்ஷன் இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இதுக்குள்ளே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது 2 செக்ஷன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் இங்கே அண்ட் செகண்ட் செக்ஷன் நமக்கு கீழே வந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாமா. ஸோ பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போது நம்ம ஆர்டிக்கலில் இருக்கக்கூடியதுக்கும் செக்ஷனுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. ரைட், இங்கே ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு, ஓகே இது வந்து எந்த டேகும் இல்லை, அதனால் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல.
இது மொத்தத்தை எடுத்து ஒரு ஹெட்டிங் டேக்கில் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு H1 டேக்கில் போடலாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துக்கக்கூடிய அந்த டேக்ஸை பேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து கோடை பார்த்தோன்னே தெரியும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் இங்கே வந்து ஹெடர் எழுதியிருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஒரு நேவிகேஷனல் பார் இருக்குது. இந்த இடத்துல மெயின் பாடியில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க. இந்த ஆர்டிக்கிளில் 2 செக்ஷன் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து ஹெட்டிங்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த ஹெட்டிங் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தேட் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காமனாக நம்ம வந்து எப்படி ஹெட்டிங் கொடுப்போம் அப்படின்னா ஒரே ஒரு H1 டேக் வச்சுக்குவோம். ஸோ இப்போ இது வந்து H1ல் இருக்குது இல்லையா, அண்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து H2 கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் செக்ஷன் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, H2 அண்ட் செக்ஷன் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு உள்ள இன்னொரு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்னொரு சப் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஹையரார்க்கியல் வைஸ். ஸோ இங்கே பாருங்கள் H1 கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறமா H2 டேக்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு H3 டேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சைட்டுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, H3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட சின்ன ஹெட்டிங்காக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைடு டேக். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வெப்சைட்ஸில் வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக நம்மளுடைய கண்டென்ட் கூட ரிலேட் ஆகிருக்காது. இப்போ வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸில் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா அந்த ஆட் வந்து நம்மளுடைய கண்டென்ட் கூட டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்காது, ஆனால் அது வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து ஓகே இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை, இது வந்து என்னுடைய கண்டென்ட் கூட டைரெக்டாக எனக்கு வந்து அசோசியேட் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து சர்ச் இன்ஜின்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேக் வந்து அசைட்ஸ் டேக். ஓகே, ஸோ HTML வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. காமனாக ஒரு 2-3 கண்டெய்னர் டேக்கை மட்டும் போட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சர்ச் என்ஜின்ஸ் இந்த சைட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்குது அப்படின்னா நம்மளுடைய சைட்டுடைய ரேங்கிங் கம்மியாகும். ஓகே, ஸோ HTML இருக்கக்கூடிய டேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு அப்ராப்ரியேட்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப் பில்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, பட் உங்களோட சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்ஸு உங்கள் சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நாம் போட்ட இத்தனை டேகே நீங்கள் வந்து வெறும் டிவ்னு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்களோ என்ன அவுட்புட் பார்க்குறீங்களோ அதே அவுட்புட்டை உங்களால் இங்கேயும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இதில் வந்து லிங்க்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.